லவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்பு, காதல், ட்ரஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம். பட் மெயினான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேச மறந்துருவோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரியறதுக்கு அது ஒரு மெயினான காரணமா இருக்கு. சோ அது என்ன ரீசன்? அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பாக்கலாம். லவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அங்க போணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நம்ம ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் பேசுவோம். பட் நமக்கு அது எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பணம் தேவை அப்படிங்கிறத பத்தி பேச மாட்டோம். ஃபினான்ஸ பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்ல. சோ அப்படி வந்து ஃபினான்ஸ பத்தி பேசாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, சோ ஆசைகள் மட்டும் இருக்கும். பட் அத வாங்குறதுக்கான காசு இருக்காது. அப்படியே காசு இருந்தாலும் அத எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா, கண்மூடித்தனமா நெறைய வந்து தேவையில்லாத செலவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட காச அழிச்சிருவோம். அப்படி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட்னருக்கு தேவைப்படுற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால வந்து பண்ணி குடுக்க முடியாது. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பிரியறதுக்கு ஒரு மெயினான ரீசனா இருக்கும். சோ இந்த மாரி விஷயங்கள்னால உங்களோட லவ் பிரியாம இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபினான்ஸ பத்தி பேசணும். சோ ஃபினான்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். லவ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, இது